வணக்கங்க. மிதுன ராசிக்கு கடந்த ஒரு 1.5 வருஷமாக எவ்வளோ சிரமங்களை பார்த்துருப்பீங்க. வேலையில் பிரச்சனை, கடன் தொல்லைகள், வீட்டுக்கு போனால் வீட்லேயும் நிம்மதி இல்லை. நம்ம ஒரு வேலையை எடுத்து பண்ணலான்னு பார்த்தோன்னா அதில் ஏகப்பட்ட சிக்கல்கள். இது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் வேறு அதிகமாகிடுச்சு. அதை சமாளிக்க முடியாதனால கடன் வாங்குறது, அந்த கடனை சமாளிக்க முடியாதனால கஷ்டம் அப்படின்னு மிதுனராசிக்கு மட்டும் இந்த 1.5 இயர்ஸ் அவங்க பட்ட சிரமங்கள், நீங்கள் பட்ட சிரமங்களை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களோட தனஸ்தானத்துக்கு உச்சனாக அவர் வரார். அப்படி தனஸ்தானத்துக்கு அவர் உச்சனாக வரும்பொழுது உங்கள் ராசிக்கு தொழிலுக்கும் அவர் தான் அதிபதிங்கிறதுனால உங்களோட உத்தியோகம் அல்லது பிஸ்னஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனை அவர் கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய பொசிஷன் வந்தோன்னாலே நேச்சுரலி நமக்கு ஃபினான்ஷியல் பொசிஷனும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்படி ஒரு மிகப்பெரிய யோகங்கள் உங்களுக்கு உங்களோட வழியில் லைஃப்பில் காத்துட்ருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. திருமணம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, கல்யாணமே ஆளுங்க 1.5 வருஷமாக 2 வருஷமாக பார்த்துட்ருக்கேன், ஜாதகம் செட் ஆனால் ஃபேமிலி செட் ஆகலை, ஃபேமிலி செட் ஆச்சுன்னா ஜாதகம் செட் ஆகலை, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் இருந்ததுனாலும் எல்லா குழப்பங்களும் நீங்கி ஒரு அமைதி சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களோட குடும்ப வாழ்க்கை அமையும். கடன் தொல்லைகள் அதுலேருந்து வெளில வந்துடுவீங்க. ஹெல்த் ப்ராப்ளம் சில பேருக்கு இருக்கும். அந்த ஹெல்த்திலிருந்து டோட்டலாக கிளியர் ஆகி வெளியில் ஒரு யோகமான காலங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இது எல்லாமே குருவோட பலன்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு கேத்து வராரு ஜூலை மாதம். அது தொழிலில் ஒரு அபரீதமான வெற்றியை கொடுப்பார். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த பொசிஷன் நம்ம வருவோமான்னு. அந்த மாதிரி நம்மளை தகுதியை மீறி கூட ஒரு யோகங்களை கொடுக்கக்கூடியது அந்த 10ஆம் இடத்து கேத்துவோட பலன். ஏன்னா அந்த கேத்துவுக்கு குரு பகவானோட பார்வை வேறு இருக்குது. இதெல்லாம் போக நவம்பர் மாதத்துக்கு அப்புறமா சனி பெயர்ச்சி நடக்கிறது. அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வரார். அது ரொம்ப பெரிய ஒரு யோகமான காலங்கள். நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றிங்க. இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு பல வருடங்களுக்கு ஒரு தான் வரும். அதனால் நம்மளோட திறமையும் நம்மளோட உழைப்பையும் நம்மளோட நேரத்தையும் நம்ம ரொம்ப இன்றைக்கி இந்த வருஷம் யூஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த ஒரு 5-6 வருடங்களுக்கு உங்களுக்கு தேவையானதை இந்த வருஷமே நீங்கள் சாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகமான கிரகநிலை உங்களுக்கு இருக்குங்க. சனி அது மட்டும் இல்லை, உங்களை வெளிநாடு கொண்டு போவார், வெளியூரில் கொண்டு போவார். பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பார். இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்க, சார் இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் ஆன் மை ஓன், அதை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணுங்கள். அது ஒரு மிகப்பெரிய யோகங்களையும் வெற்றியும் உங்களுக்கு கொடுக்கும். புத்திரபாகியம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புத்திரபாகியம் நிச்சயம் அமையும். இதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுக்குமே நம்ம ஒரு வீடு வாங்கணும், நம்ம ஒரு இடம் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், இந்த மாதிரி ஒரு லட்சியங்களோடு இருக்கும்போது அதெல்லாமே அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் 95% உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சியை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.